ஹாய் ஹலோ வாங்க நான் தான் உங்களுக்கு வெல்கம் டு மைன்கிராஃப்ட் சீரிஸ். இனியானா பார்க்க போகிற நம்ம கிரியேட் சீரிஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் ஃபார்ம் தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ அயன் ஃபார்மா இன்னும் அயன் ஃபார்ம் கட்டல. ஆமாம் கைஸ், அயன் ஃபார்ம் கட்டல. ஸோ பேசிக்காக தான் கீழே ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதை காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸில். இப்போயும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ பிரம்மாண்டமாக ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசாக அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஓகே, ஸோ அயன் ஃபார்ம் கிரியேட்டோட முக்கியமானது இல்லை, மைன்கிராஃப்டோட முக்கியமானது அயன் ஃபார்ம் தானே. ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம் கைஸ். நம்மளுக்கு அயன் பற்றாக்குறையாக வரக்கூடாது. அதுக்கப்புறம் அண்ட் அயனும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோம் அதிலேருந்து. ஓகேங்களா? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அயன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கிராபிள் ஸ்டோன் கிராவலை வாஷ் பண்ண அயன் நகட் அண்ட் ஃப்ளிண்ட் கிடைக்கும். அந்த பாருங்கள், இதான் சின்னது. இங்கே பாருங்கள், துக்குனோண்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த அயன் நகட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு 4 ட்ரில் இருக்குது. நீங்கள் 4 ட்ரில் காபிள் ஸ்டோன் மேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பிகினிங்கில் நான் கட்டி வச்ச அயன். என்ன தேவை இல்லையா, அதனால் சின்னதாக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேன் மட்டும் வச்சு 4 ட்ரில்லிங் வச்சு கட்டியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் அப்படியே பெருசாக்க போகிறோம். ஸோ பட் கான்செப்ட் இதுதாங்க. காபிள் ஸ்டோனை அரைச்சி கிராவலை வாஷ் பண்ண அயன் நகட்டும் ஃப்ளிண்ட்டும் கிடைக்கும் அதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கான்செப்ட். இங்கே பாருங்கள், காபிள் ஸ்டோன் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே இந்த மில் ஸ்டோனில் கிராவலாக மாறுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் தள்ளிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் கிராவல் விழுதா. ஸோ அது அப்படி அங்கே விழுந்து அது அந்த ஃபேன், அது பாருங்கள், ஃபேன் 128 ஓடிக்கிட்டு இருக்குது. 250 ஸ்குட்ஸ் இல்லை, 128 தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வாஷ் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஃப்ளிண்ட் அண்டு அயன் நகட் சேர்த்துக்கிட்டு இருக்குது கைஸ் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃப்ளிண்ட்டு தான் நிறைய கிடைக்கும். பட் வேறு என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரியேட் அயன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஊதி பெருசாக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் நான் சிங்கிள் பில்லில் கட்டி பார்த்துறேன். எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆண்டசைட் வேறு லெவலில் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இதை ஆஃப் பண்ணி போட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், 12K ஆண்டசைட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேணுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு முதல்ல தேவையானது பேசிக், எப்பயுமே தேவையான காபிள் ஸ்டோன் தான் கைஸ். கிரியேட்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், காபிள் ஃபார்மோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கைஸ். இங்கே காபிள் ஸ்டோன், அதுக்காக ஒரு ஸ்கிமேட்டிக் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் தேவையான ஐட்டம்ஸ். அண்ட் இந்த ஸ்கிமேட்டிக் இது பாருங்கள், அது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். நான் சிங்கிள் பிளேயர் பில்ட் பண்ணி ஸ்கிமேட்டிக்கை மாற்றி விட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன் உட்காந்து நம்ம பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சிங்கிள் பிளேயர் நான் தான் பில்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அங்கேயே ஸ்கிமேட்டிக் போடல. ஸோ அங்கே பில்ட் பண்ணியாச்சு. அதை ஸ்கிமேட்டிக்காக மாற்றி இங்கே கொடுத்துட்டோன்னா இதுவே பில்ட் பண்ணுறோம் நம்மளுக்காக. நம்ம கிரியேட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இது கையில் பில்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? இதனால் கையில் தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே அந்த நோட் பேடை போட்டிங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு அதில் வந்துடும். ஸோ உங்கிறங்க பக்கத்தில் செஸ்ட்டு வச்சு அதில் அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுன்னா க்ரீனாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, மற்ற ஐட்டம்ஸ்லாம் இல்லை. க்ரீனாக எல்லாத்துலாம் இல்லைன்னு அர்த்தம். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்த கிளியர் பண்ணியாச்சு கைஸ். கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். இது ஒரு டைப் ஆஃப் காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். ட்ரில்லிங் இல்லாமல் நம்ம பண்ணுற காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் கைஸ் இது. ஓகேங்களா? இதை நம்ம இங்கே பாருங்கள், ஸ்கிமேட்டிக்கில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் டேரெக்ஷன் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க இது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறது சுபால்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூவ் அப் அண்ட் டவுன், சைடு, எக்ஸ் அண்ட் ஒய், இசட்டில் எல்லா டேரெக்ஷன்லையும் இது மூவ் ஆகும். ரொட்டேட் எக்ஸ் டு எக்ஸ், ஒய் டு ஒய் அப்படின்னு டேரெக்ஷன் மாறிக்கோங்க இது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நான் இப்படிக்கா திருப்பி வச்சிட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படிக்கா திருப்பி வச்சுட்டு நம்ம அந்த ரிவர், பக்கத்தில் ரிவர் இருக்குது பாருங்கள், அந்த ரிவரை ஒட்டி தான் நம்ம கட்ட போகிறோம் இதை. ஓகே, பாருங்க, இந்தமாதிரி வச்சுட்டு, ஸோ இந்தமாதிரி வச்சாச்சு. ஸோ இந்த பொசிஷன் ஃபைனல் பண்ணிக்கணும் கைஸ், எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு இந்த ஸ்கிமேட்டிக் எடுத்து போய்ட்டு அந்த கேனலில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? பாருங்கள், ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுமாதிரிலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் லைட்டாக நவுத்தி வச்சுருவோம். நவுத்தி வச்சுட்டு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஓகே கைஸ், இது ஃபைனல் டிசிஷன். இதை தூக்கி இந்த ஸ்கிமேட்டிக் எடுத்து உள்ளே போட்டுட்டு நோட் பேட் வச்சு பாருங்கள். அது மறுபடியும் அதே தான் கைஸ். ஓகேங்களா? அது பாருங்கள். ஸோ இருக்கிற மெட்டீரியல்லாம் வந்துடும். ஸோ கன் பவுட்ரு வரும், மறந்துட்டேன், இப்போ எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ கன் பவுட்ரு கண்டிப்பாக வேணும் இதுக்கு. கன் பவுடர் போட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அது பாட்னு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பாருங்கள், ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். என்னமோ ப்ளே பண்ணுறது பாருங்கள், அவன் பாட்னு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லா மெட்டீரியலையும் போட்டு விட்டு அவனுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வார்டுன்னு பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கன் பவுடர் மட்டும் மறக்காமல் வச்சிடணும் நிறைய. ஓகே, அங்கே பாருங்கள். ஸோ வால்ட்லாம் லைனாக பாருங்கள், லேயர் பை லேயராக பில்ட் பண்ணுவார்.
ஓகேங்களா. ஸோ அது பில்ட் பண்ணிட்டு அந்த வால்ட்டில் மட்டும் சின்ன பிரச்சனை வரும். வால்ட் டேங்க்லாம் மட்டும் சின்ன பிரச்சனை வரும். அதை பாருங்கள், அந்தமாரி வந்து அது வந்து செட் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து திரும்பி வச்சிரும், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பிரச்சனை இருக்காது. அங்கே பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க லாஸ்ட்டு வால்ட்டு பாருங்கள், திருப்பி இருக்கிறதுனால அந்த வால்ட்டே ஃபார்ம் ஆகலை பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் நீங்கள் அப்புறமா. என்னடா நடுவில் ஃபனல் மிஸ் ஆகிடுச்சு, சீரியஸ்லி டேய் கேனனே விட்டாங்க கைஸ், நடுவில் ஒரு ஃபனலை விட்டான். சரி ஓகே, அதை நம்ம பார்த்துட்டோம், நல்ல வேலை. ஸோ அதை சரி பண்ணிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. பம்ப்ஸு, ட்ராப் டோர்ஸ் இதெல்லாம் தான் கைஸ் பேசிக். இந்த காபல்ஸ்டோன் ஜென்ரேட்டர் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தனியாக நான் ஷார்ட்ஸ் இல்லைனா வந்து வீடியோவை போடுறேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ காபல்ஸ் ஜென் வந்து என்னென்ன எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வீடியோ போடுறேன், பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், பில் பண்ணியாச்சு. அந்த க்ளூ பார்த்தீங்களா, கடைசியில் க்ளூ பறந்துச்சு பாருங்கள், ஒட்டிடும் க்ளூலாம் அதுவே பண்ணுறோம் கைஸ். எதெல்லாம் க்ளூ பண்ணுமோ அதுவும் அதே பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ நைஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதான் கைஸ் நம்மளோட காவல் ஜென்ரேட்டர், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னும் வேலை முடியல. அந்த பம்புக்கெலாம் வாட்டர் சோர்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து லாவா ஊற்றணும், அவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வால்ட்டை சரி பண்ணிட்டு போய்டுவோம். இந்த வால்ட்டை உடச்சி விட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகிடுவாங்க இங்கே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. ஸோ பெரிய வால்ட்டு, மேக்ஸ் சைஸ் வால்ட்டு பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த வால்ட்டில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, ஏன்னா வந்து அது பிரச்சனை ஆகிடும். வால்ட் ஃபுல்லாக கனெக்ட் ஆகலனாலும் நம்மளுக்கு நிறைய ஸ்டோர் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த மேலே இருக்க டேங்க் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பம்பு ஃபுல்லாக வந்து வாட்டர் லாக் பண்ணி விட்றணும். ஏன்னா தண்ணியில் லாவாவை கலந்தால் தானே வரும் காபிள் ஸ்டோனு, ஓகேங்களா. ஸோ வந்து அதை மட்டும் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மாடர்ன் டேங்க்ஸ் வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாட்டர் பக்கெட் வச்சா கேனன் பண்ணால் தான் கேட்பீங்க, அது பண்ணாது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நீங்கள் தான் பண்ணணும், ஓகே. ஸோ 3 டேங்க் வைக்கிற மாதிரி இருக்குங்க, 3x3 வந்து 3 டேங்க் வந்து வச்சு விட்ருவோம். அண்ட் வச்சிட்டிங்கன்னா வந்து இதேமாரி ஆகிடும். டேங்க்கும் வந்து மேக்ஸிமம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இந்த சினிமேட்டிக்கில் லோட் பண்ணும்போது டேங்க்ஸும் வந்து சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாது கைஸ், ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பிரேக் பண்ணி உடைக்கிற மாதிரி தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ இதில் வந்து லாவா ஊற்றணும், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ லாவா ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஃபினிட் லாவா வேணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை கைஸ். நம்ம காபிள் ஜென்ரேட் பண்ணால் இன்ஃபினிட் லாவா தேவையில்லை. இந்த இடத்துல டேங்க் வைக்கிறமே அது லாவா காலி ஆகிட்டாது அப்படின்னு கேட்பீங்க, பம்ப் வச்சா. ஸோ அது காலி ஆகலை, ஆனால் அது ஸ்லோ ஸ்பீடில் சுற்றும் போது காலி ஆக மாட்டுது, ஓகேங்களா. ஸோ இதில் டேங்க்கில் எப்படி லாவா ஃபில் பண்ணால் இது இப்படி தான் கைஸ். ட்ரெயின் போட்டு பம்ப் வச்சு நீங்கள் தான் மேனுவலாக ஃபில் பண்ணணும், வேறு வழி இல்லை, ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு லாவா பக்கெட் போதும் கைஸ். ஒரு டேங்க்குக்கு ஒரு லாவா பக்கெட் போதும். என்னது அவ்வளோ பெரிய டேங்க்கு ஒரு லாவா பக்கெட் போதுமா? அவ்வளோதான் கைஸ், ஒன்று போதும், அதுவே காலியாகாது, ஓகேங்களா. ஸோ அந்த பம்போட ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து 1 தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 1 RPM அந்த ஸ்பீட் தான் சுற்றும். ஸோ அது லாவா எடுக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அதனால் வந்து இது இன்ஃபினிட் லாவா மாரி தான் ஆக்ட் ஆகும். பட் இது டேங்க்லேருந்து லாவா எடுத்திங்கன்னா மொத்தமாக வெளியே வந்துடும், ஒரு பக்கெட் லாவா தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த பம்பில் அந்த 1 ஸ்பீடில் சுற்றும் போது ஜஸ்ட் லாவா வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு காபிள் ஸ்டோன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி அந்த ஸ்பீட்லாம் செக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஸ்பீட்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ போய்ட்டு பவர் சோர்ஸ், அதாவது வாட்டர் வீலை கனெக்ட் பண்ணுறோம். வாட்டர் வீலை கனெக்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சிருவான் சுற்றுறதுக்கு. காபிள் ஜென்ரேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவான், வெறித்தனமாக ஜென்ரேட் பண்ணுவான். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காபிள் ஜென்னில் வந்து பாருங்கள், கீழே ஒரு கிளாஸ் லேயர் வச்சிட்டேன்னா, ஸோ அதனால் வந்து அது வந்து நவரில் ஃபஸ்ட்டு அதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ரிமூவ் பண்ணப்பறம் நவர ஆரம்பிச்சிச்சு. இது பாருங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பாருங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டுது, காபிள் ஸ்டோன் ஜென்ரேட் பண்ண மாட்டுது. என்னடா பிரச்சனை அப்படின்னு நான் அதே வாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் கைஸ். என்னன்னு தெரில. பட் அந்த கிளாஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ண அப்புறமா அது ஓகே ஆகிடுச்சு. அந்த கிளாஸ்னால தான் பிரச்சனையாக இருக்கும் அந்த பக்கம், ஓகேங்களா. ஸோ அதான் நினைக்கிறேன், ஓகே. பட் பரவாயில்ல. அண்ட் காபிள் ஸ்டோன் அங்கே பாருங்கள், அந்த கிளாஸ்லேயே தான் பிரச்சனை நினைக்கிறேன். அது எடுத்து அப்புறம் ஓடுறான், ஓகே. அதுதான் பிரச்சனை, எனக்கு தெரியல. பட் எடுத்தோடனே ஓட ஆரம்பிச்சிட்டான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த 164 ஸ்பீட் வச்சுங்க. இதோட அதிகமாக வச்சாலும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க பாருங்கள். காபிள் ஸ்டோன் ஜென் அவளையா அதோட கம்மியாக வச்சுக்கிங்க, ஓகேங்களா. 167 வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் அது தேவையில்லை, நம்ம வந்து 164 அதான் அந்த ஃபேக்டர் ஆஃப் 8 வந்து வச்சுங்க கைஸ், ஓகேங்களா. 8 தானே வரும் 64ல், சரி ஏதோ ஒன்று, ஓகேங்களா. சரி 16 வராது, 8 வராது. இங்கே பாருங்கள், இதுதான் கைஸ் பிரச்சனை, ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து காபிள் வந்து வெளியே. இது வந்து
அது வந்து ஒரு கிராஷ் பண்ணும் கைஸ். நம்மளுக்கு எஃப்பிஎஸ் செம்மையா அடி வாங்கும். ஸோ இதில் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வாங்குதுன்னு தெரில. அங்கே பாருங்க, எல்லாம் கீழே வந்து இதில் கலெக்ட் ஆகணும் வால்ட்டில். பட் வால்ட்லேயும் கலெக்ட் ஆகுது, பட் இதுமாரி வெளியும் விழுது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த இதில் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேறு. பட் இதில் பண்ணலாம், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த இதேமாரி வந்து ட்ராப் ஆகுதா, இல்லை உங்களுக்கு கரெக்டாக வந்து வால்ட் உள்ள போயிட்டு தானே அப்படின்னு. அப்புறம் வால்ட் உள்ளேயும் போயிடுது பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா காபிள் ஸ்டோனு. ஜென்ரேட் ஆகுது, பட் இதுமாரி வெளியும் விழுது. ஸோ அதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது எனக்கு இது இந்த காபிள் ஜெனில். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நான் வந்து வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஓகேனா அதை மாற்றி விட்ருவேன். அது வரைக்கும் இது போட்டு தான் ஆகணும். ஸோ வழி இல்லை. ஸோ வாங்க, இது காபிள் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வேலைக்கு போவோம், நம்மளோட அயன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணுறீங்கன்னா க்ரஷிங் வில் தேவை கைஸ். க்ரஷிங் வில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டிடலாம் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த பொருள் தேவையான ரிசோர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து க்ரஷிங் வில் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. பருப்பு மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, ஸோ பாருங்கள், க்ரஷிங் வில்லோட ரெசிபி தான் கைஸ். நீங்கள் வந்து லாஸ்ட்டு அந்த ஆண்டர்சைட் அடம் இருக்கிறீங்களா, அது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் மொத்தமாக ஆண்டர்சைட்டே மாறும். ஸோ அதுமாரி பண்ணலாம் இதில். பட் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்று அப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஒன்று வைக்க தேவையில்ல. அந்த லாஸ்ட் ரோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே மொத்தமாக வந்து எங்கெல்லாம் ஆண்டர்சைட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் போதும், அந்த கனெக்ட் ஆன இடத்துல ஆண்டர்சைட் ஃபில் ஆகிடும். எவ்வளோடா க்ரஷிங் வீல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் 48 தேவை. ஓகேங்களா? அது பாருங்க 46 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2, அதாவது ஒரு ரிசோர்ஸ்லாம் ஒரு இதுக்கு கிராஃப்டிங் ரெசிபிக்கு 2 வருது. ஓகேங்களா? ஸோ 48 தேவைப்படுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, 24 டைம்ஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை மறந்துட்டேன் பாருங்கள். இது ஒரு ஆண்ட்ராய்டு போட்டு ஒரு நகட் போட்டிங்கன்னா வந்து ஒரு அலாய் கிடைக்கும். இது நான் ஒர்க் ஷாப் வீடியோவில் சொன்னேன், பட் வந்து ப்ராப்ளம் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? மிக்சரில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு நகட் போட்டிங்கன்னா ஒரு அலாய். இதே கிராஃப்டிங் பண்ணால் 2 தேவைப்படும், 2. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் பாரு. ஓகேங்களா? அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம மற்ற விஷயத்தில் எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா நிறைய வந்து வால்ட் தேவைப்படுது, எக்கச்சக்கமாக வால்ட் தேவைப்படுது. அதுக்கே அயன் தேவைப்படும். நம்ம அயன் ஃபார்ம் தான் பில்ட் பண்ணுறோம், பட் அதுக்கே அயன் தேவை. ஆஹா அப்படின்னு ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. கிளாஸு, நான் டெக்கரேஷனுக்கு கிளாஸ் தேவை. நம்ம சாண்டை தூக்கி அந்த ஸ்மெல்டரில் போட்டு விட்டோன்னா நெருப்பு அடிக்கிறதுலே கிளாஸாக மாறிடுவான் அவன். அப்புறம் நம்மளுக்கு வுட்டு எங்கே இருக்கான், வுட்டுக்கு ரெடி ஆயிடுச்சா இன்னும் ரெடி ஆகலையா? ஓ மை காட். ஓகே, சரி, ஓகே, வாங்க அது ரெடி ஆகட்டும். ஏன்னா வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வீலுக்கு தான், ஒரு வீல் தேவை. பட் ஆண்டர்சைட் ஆடல் நம்மகிட்ட காலி சேனல் தான் 64 போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து பீட்ரூட், ரெட் ஸ்டெயின் கேஸ் வேணும், பீட்ரூட் வேணும். பீட்ரூட் பார்த்தா இந்த வில்லேஜில் எங்கேயுமே காணும். என்னடா வில்லேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆயிடுச்சு கேஜி எனக்கு. பீட்ரூட் என்கிட்டையும் எதுவுமே இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வில்லேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னடா பீட்ரூட் இல்லையா, ரிட்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இங்கே வந்துட்டேன். பட் இது ஃபுல்லாக பெரிஸாக தான் இருக்குங்க. பெரி காலிஃப்ளவர் தான் கிடக்குது. இவ்வளோ பெரிய வில்லேஜ் வச்சுருக்கானுங்க, ஒரு பீட்ரூட் இல்லாமல் இருக்கானுங்க கைஸ் இவனுங்க. என்ன கைஸ் இவனுங்க? ஓகே, அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் டக்குன்னு ஒரு ஒலி தெரிஞ்சுது. என்னடா ஒலின்னு கேட்பீங்க. அண்ட் வந்து எங்கேயோ வைல்டு பீட் பார்த்தேன் கைஸ் நான். ஓகேங்களா? ஸோ அது எங்கடா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த பீச் சைடில் கிடக்குது. ஓகேங்களா? ஸோ சி பீட்னு கிடக்குது. எங்கடா அது? இங்கே தான். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா இருந்துச்சு. ஒரு வாட்டி அந்த பக்கம் என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போனப்போ அதை பார்த்த ஞாபகம் டபால்னு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒலி கிடச்சதுனால அங்கே தேடி ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எங்கே இது இல்லையே. கண்டேன் அங்கே இருக்குது பாருங்க, சி பீட்டு. அது இருக்குது சி பீட்டு. ஓகேங்களா? ஸோ சி பீட்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பீட்ரூட் கைஸ். இங்கே பாருங்க, சி பீட். ஓகேங்களா? ஸோ நல்ல வேலை கிடச்சிது. உடனே மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம இதில் போட்டு விட்ருவோம். நம்ம ஃபார்மில் வந்து இதுக்கு முதல்ல ஒரு ஃபார்மை கட்டி விடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெட் டை இது பண்ணுறதுக்கு பீட்ரூட் அரைச்சிங்கன்னா வந்து ரெட் டை கிடச்சிரும் கைஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த பீட்ரூட் ஃபுல்லாக வளர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இது பாட்டுன்னு வளரட்டும், பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா ஒரு ஃபார்மை கட்டி விட்ருவோம். நிறைய ஃபார்ம் கட்ட வேண்டியது இருக்குது. பீட்ரூட் கட்ட வேண்டியது இருக்குது, மெலானுக்கெலாம் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுமையாக ஒன்றா கட்டுவோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இது வந்து இதுக்கும் இதுக்கும் கட்ட வேண்டியது கெல்ப்பு தாங்க கைஸ், நம்ம பெல்ட்டு. ஓகேங்களா? ஸோ பெல்ட் இது தான் வந்து பெல்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கும் ஒரு ஃபார்ம் கட்டணும். ஓ மை காட், நிறைய ஃபார்ம் கட்ட வேண்டியது இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க, இப்போதைக்கு டெம்பரரியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பெல்ட்டு தேவைப்பட்டதுனால வந்து ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் டெம்பரரியாக போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கூடிய சீக்கிரமாக ஃபார்ம் கட்டி விடணும். அந்த பக்கத்து ஆற்றுலேயே வந்து எதனா ஃபார்மாக தான் கட்டி விடணும் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரெட் ஸ்டெயின் அது பாருங்கள், இதுக்கு தான் இந்த ஸ்டெயின் கிளாஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டை பாருங்கள். ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இது பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து போயிட்டு
பேக் பேக்கில் வச்சு விட்டேன்னா எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, இருங்க. இந்த ஸ்கிமேட்டிக் எங்கடா இருக்க? பேக் பேக். இந்த பேக் பேக்கில் தாங்க மொத்த பொருள் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பொருள் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து அந்த அயன் ஃபார்ம் கட்டை தான் கைஸ். டைமண்ட் பேக் பேக் ஃபுல் பொருளையும் ரொப்பி விட்டு வந்திருக்கேன். அண்ட் அந்த ஸ்கிமேட்டிக்கில் நோட் பேடை போட்டு விட்டு இப்போ எடுப்போம். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்க போது. என்னடா அது? இது ஆக்சுவலாக அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத உள்ளே வந்தது. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஒரு 7 பேஜா எத்தனை பேஜ் கைஸ்? அத்தனை பேஜ் ஃபுல்லாக வந்து பொருள் தான் கைஸ். எல்லா பொருளையும் வந்து நம்ம ஒரு வழியாக வந்து கேதர் பண்ணியாச்சு. இதுக்கே ஏகப்பட்ட அயன் செலவாச்சு. நம்ம ட்ரில்லிங் மிஷின் தூக்கிட்டு பாதாளத்துக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நான் ஓகேங்களா, அது பாருங்கள் இதான் நம்மளோட ஸ்கிமேட்டிக் ஃபார் தி அயன் ஃபார்ம். கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இன்னும் பில்டிங்லாம் கட்ட வரல. கிரேட்டில் நிறைய இருக்குது. பட் நம்மளால் இன்னும் நம்மளுக்கு தான் அந்த பில்டிங்கே செட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதில் இன்னும் கட்ட வரல எனக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது ஏதோ கட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஐயோ கீழே வந்துட்டையா. இதுதான் இந்த ஸ்கிமேட்டிக் பாருங்கள். அது நிஜத்தில் தரன்னு நினச்சி வந்தால் உள்ளே உண்டேன். நல்ல வேலை பெருசாக போல் பாதாளம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கனெக்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த 3 இது வந்து இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி, அப்புறம் அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கேனலில் போட்டு விட்டு கன் பவுடரை போட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க கைஸ். அண்ட் இங்கே ஒரு மறுபடியும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு கிளிச்சா இல்லை வந்து இந்த கேம் இப்படி சரி பண்ணுதான்னு தெரில, இல்லை நம்ம போட்ட மார்க்ஸ் அவ்வளோ சரி பண்ணுதான்னு தெரில. இது வந்து அந்த என்னது காபல் ஜென்னுக்கு அந்த ஸ்கிமேட்டிக் மறைஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இது ஆன் பண்ணுறேன், அது மறையவே இல்லை கைஸ். பாருங்கள் ஸ்கிமேட்டிக் அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானும் 2 டிஸ்டன்ஸ்லாம் வெளியே போயிட்டு வந்தேன். என்ன கிளிச் ஆச்சான்னு தெரில, என்னன்னே தெரில, கடுப்பாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து என்னால் இதை காட்ட முடியல கைஸ். அதான் கொஞ்சம் சோகமாயிடுச்சு. அங்கே பாருங்கள், இதை கட்டுறது வந்து என்னால் காட்டவே முடியல. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு வந்து இது கட்டுறது வந்து என்னால் காட்ட முடியாமல் போச்சு. வெறுப்பாயிட்டேன் கைஸ் நான். பார்த்தீங்களா, ஸோ அது பாட்னு ஒன்று ஒன்றா கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த ஸ்கிமேட்டிக் வந்து இங்கே தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு விசிபிளாகவே இருக்குது. இது என்ன எங்கே செட்டிங் ஆஃப் பண்ணணும் ஏதுன்னு தெரியல, என்ன பார்க்க முடியல. அப்போ வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணணுமே, சீக்கிரம் இது பண்ணணுமே சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இதான் நான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதை மட்டும் என்னால் காட்ட முடியல கைஸ். ஸோ சாரி கைஸ். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய பில்டிங் அந்த கேனலில் பில்ட் பண்ணுறதை கட்டினா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, வேறு வழியில் கைஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிறது என்னென்னு அப்படியே காமிச்சிட்டு அப்படி நான் இது மொத்தமாக முடிச்ச அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, இது மொத்தமாக பில்ட் ஆகிட்டு வரட்டும். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் காபிள் ஜென். இங்கேருந்து அப்படி நேராக வந்து காபிள் ஸ்டோன் உள்ள தள்ளி விட்டுருக்கோம் கைஸ். ஓகேங்களா, அங்கே பாருங்க, இதுக்கு வந்து ஒரு மலை மாரி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அங்கே தான் நம்ம காபிள் வந்து சுரண்டுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இந்த பில்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த காம்பேக்ட் ட்ராயிங் வரைக்கும் மறந்துட்டேன். அது பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் வந்து இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க, நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நகட் வேணுமோ நகட் எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் வேணால் பிளாக் எடுத்துக்கலாம், இல்லை இங்காட் வேணால் இங்காட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ அது பாருங்கள் ஒன்று வச்சா போதும். எது வேணுமோ அதை அவுட்புட்டாக எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே வச்சாச்சு. அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம க்ரஷிங் வீல்ஸ் வெறித்தனமாக வந்து செயல்பட போகிறானாங்க. ஓகேங்களா, இது வந்து இதான் ஃபைனல் அவுட்புட். இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு அயனும் ஃப்ளிண்ட்டும் வந்து அயன் நகட்டும் ஃப்ளிண்ட்டை வரும். இங்கே தான் வந்து வாஷிங். இங்கே இது ட்ரீ இது பாருங்கள், இந்த லீவ்ஸில் வந்து தண்ணி ஊற்றி விடணும். ஓகேங்களா, ஸோ 2 அடுக்கு ஃபேன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே தண்ணியை போட்டு தள்ளுவானுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பெல்ட்டில் இது ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபைனல். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து இது பஃபருக்கு கைஸ். ஏன்னா ஏகப்பட்ட கிராவல் உள்ள வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒரு வால்ட்டை போட்டு இங்கே வச்சு விட்டேன். இந்த வால்ட்லேருந்து தான் அந்த கிராவல் அப்படிக்கா தள்ளி விடுவானுங்க. அதுக்கு 2 லேயராக போட்டு விட்டாங்க கைஸ் கன்வேரை. ஓகேங்களா, அது பாருங்கள் பார்த்தீங்க கேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, மேலே ஃபுல்லாக க்ரஷிங் வீலு வருங்க. உள்ளே எங்கன்னா நசுங்கினீங்க அவள் தான் ஜூஸ் ஆக்கிடுவீங்க, ஜூஸ் ஆக்கி விட்றோம். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ வந்து பவர் வேணும் கைஸ். இதுக்கு பவர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஓகேங்களா, ஸோ அது பாருங்கள் ஸ்டேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கேனான் வந்து ஸ்டேர் இருக்குன்னு தான் தெரியும், அதை இப்படி லைனாக வைக்கணும்னு அதுக்கு தெரியாது, அதனால் வச்சு விட்றோம் அது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. அண்டு வந்து இதுக்கு இப்போ பவர்னு ஒன்று தேவைப்படும்ல. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ பெருசு கட்டி விட்டேன். சிங்கிள் பிளேயரில் கட்டும்போது கிரியேட்டில் கட்டும்போது அந்த இடத்துல கிரியேட் மோட்டரை வச்சு விட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறது, நம்ம கிரியேட் மோட்டர்லாம் வைக்க முடியாது, பவர் வேணுமே. ஸோ இங்கே தான் வந்து மறைச்சி விட்டேன் கைஸ், மொத்தமாக மறைச்சி விட்டேன். அதை பாருங்கள், இந்த கபுல் ஜென் வந்து மொத்தமாக இங்கே மறைச்சி விட்டாச்சு.
இங்கே லைட் வைக்கணும் ஐயா, இருட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டோம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிப்போம். ஸோ இங்கே தான் பவர் கீழே இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் தான். சரி விண்மில்லே போடுவோம் அப்படின்னு பார்த்தேன். பட் விண்மில்ல வந்து 8000 தானே எஸ்யூ தானே கிடைக்கும். நம்மளுக்கு எத்தனை விண்மில் போடுறது நான்? அது அவ்வளோ இது வேறு வேணும் எனக்கு. உள்ளே வேறு வேணும். அங்கே பாருங்கள், இதுக்கே 8000 தான் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விண்மில் போட்டிருக்கேன் பாருங்கள். 128 பிளாக் வந்து வச்சு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். 8000 தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து விண்மில் செட் ஆகாது. சரி ஓகே, நம்ம ஸ்டீம் இன்ஜின் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்டீம் இன்ஜின் லெவல் 4, அதாவது அந்த ஸ்டீம் எத்தனை அந்த ஃபியூல் டேங்க் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லெவல் இருக்குது. ஸோ நம்ம லெவல் 4, அதாவது ஒரு 4 அடுக்கு 2/2 வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அது லெவல் 4ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதில் வந்து சுமார் 1,00,000 எவ்வளோன்னு தெரியல, 90,000 எஸ்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். 90,000 தான் நினைக்கிறேன். சரி எனக்கு சரி ஞாபகம் இல்லை. 80,000 90,000 ஓகே, நம்ம வச்சப்புறம் பார்த்துப்போம் அதை. ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த விண்மில் வந்து அதுக்கு வேணால் பவர் பண்ண, இங்கே எங்கன்னா வேறு எங்கன்னா பவர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது செட் ஆகாது, பத்தாது. நம்மளுக்கு எனர்ஜி வேணும். ஓகே, ஸோ அதனால் வந்து இது அவ்வளோதான் கைஸ், அப்படியே வச்சுருவோம். ஏன்னா இதுமாரி வந்து 4 பில்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். 4 பில்ட் பண்ணால் கூட எனக்கு 32,000 தான் கிடைக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளோட ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ பிஸ்ஸு கட்டி வச்சுட்டு இப்போ பவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க 8,000 தான், வேறு வழியே இல்லை. நம்ம வந்து ஸ்டீம் இன்ஜின் தான் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப பெருசாலாம் பண்ண தேவையில்ல. அதுக்கு வந்து பிளேஸ் பர்னர் வேணும், அதுக்கு வந்து லாவா வேறு வேணும், இன்ஃபினிட் லாவா சோர்ஸ் வேறு இல்லை நம்மக்கிட்ட, அதுக்கு லாவா வேறு ரெடி பண்ணணும். ஐயோ என்ன இவ்வளோ வேலை இருக்குது. சரி ஓகே, வாங்க வேறு எதனா முடிவு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன தான் வழி பண்ணணும், அதுக்கு வேறு வழி என்ன பண்ணுறது வாங்க காட்டுறேன். பண்ணியாச்சு அதையும். ஸோ அது என்னடா வந்து அப்படிங்கிட்டுனா வந்து நம்ம கோலை வச்சு, ஓகேங்களா? ஸோ கோலை வச்சே ரன் பண்ணிப்போம் அதை. ஓகே, ஸோ வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ கோலை பிளேஸர் எனக்கு போட்டுவிட்டா நமக்கு 90 செகண்ட்ஸ் தான் ரன் ஆகும். பட் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட ட்ரீ ஃபார்ம் இருக்குது. ட்ரீஸை வந்து போட்டு ஸ்மெல் பண்ண வேண்டியது தான். ஸ்மெல் பண்ணி சார்கோலாக மாற்றி அதை வந்து பிளேஸ் பண்ண கொடுக்க வேண்டியது தான். பிகாஸ் நம்மக்கிட்ட ட்ரீ ஃபார்ம் இருக்குது, அதனால் அந்த ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷன் இல்லை. இன்ஃபினிட் லாவா சோர்ஸ் பண்ணுற வரைக்கும் அதான் ஆப்ஷன். ஏன்னா லாவா சோர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 120 செகண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும் ஒரு பிளேஸ் பண்ணார். பட் இது வந்து 90 செகண்ட்ஸ் தான் ரன் ஆகும். அதனால் வந்து வேறு ஆப்ஷன், அதனால் வந்து அந்த ஆப்ஷன் தான் போயிட்டேன். இங்கே பாருங்கள், பவர் அந்த விண்மில் பவர் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இங்கே அந்த சார்கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ். இங்கே வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ், இன்ஃபினிட் லாவான்னு வந்து பார்த்தீங்களா, இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் ஒன்று பண்ணி விட்டு அது பாட்டுன்னு தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் இன்ஜின் ஓகேங்களா? ஸோ ஸ்டீம் ஜென்ரேட்டர் அப்படின்னா வந்து நம்ம தண்ணியை வந்து வெப்பமாக்கி ஸ்டீம் ஆக்கி அதில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே, அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இது ரன் ஆகும். ஸோ அதனால் இன்ஃபினிட் லாவா சோர்ஸ் கீழே வந்து பர்னிங். ஓகேங்களா? ஸோ ஹீட்டில் வந்து ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வுட்டை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு இடத்த போட்டாச்சு. இங்கே வந்து அந்த சார்கோல் எடுத்து இந்த பிளேஸ் வந்து ஊட்டி விடணும். ஓகேங்களா? ஸோ ஊட்டி விடுறதுக்கு நம்மக்கிட்ட ஒருத்தன் இருக்கான். எவன்டா அவன் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், மெக்கானிக்கல் ஆர்ம். நம்ம ரோபோட் ஆர்ம் இருக்காங்க, ரோபோட் ஆர்ம். இதில் மெக்கானிக்கல் ஆர்ம்னு இருக்குது. ஸோ இது பாருங்கள், எடுத்து வைக்கும் பிக் அண்ட் பிளேஸ். ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல? மைன்கிராஃப்டில் பிக் அண்ட் பிளேஸ் ஒரு அந்த ஆட்டோமேஷன் கான்செப்டில் வருது, நான் பார்க்குற வேலை கான்செப்ட்லேயே வருது கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வர இந்த இடத்துலாம் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலாம் ப்ளேஸ் பண்ணேன், இந்த இடத்துலேருந்து எடுத்து அங்கே வைக்கின்னு சொல்லணும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி வச்சா அப்புறம் இதுக்கு பவர் கொடுத்தா போதும் கைஸ், அங்கேருந்து எடுத்து அந்த ப்ளேஸ் பண்ணல வைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் லாவாக்கும் பண்ணோம். பட் வந்து இப்போ நம்மக்கிட்ட லாவா இல்லாததுனால, இன்ஃபினிட் லாவா சோர்ஸ் இல்லாததுனால வந்து இதை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சார்கோலை தான் வந்து அதுக்கு கொடுக்க போகிறோம். இங்கே வைக்கணும் இப்போ இதை நான். ஸோ அதனால் அதெல்லாம் வெஸ்ட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபில்டரை போட்டுருவோம். ஏன்னா வந்து வுட்டு பேட்னு உள்ளே சேர்ந்துடக்கூடாது. சார்கோல் ஃபில்டரை போட்டு அந்த பக்கமும் சார்கோல் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ அங்கே வெஸ்ட்டை பாருங்கள், எடுத்து கொடுத்துருவான். என்னடா மண்டைக்கு நடுவில் கம்பி போகுதுன்னு பார்ப்பீங்க. பட் அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 64 வரணும். ஓக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓக் பட்டன் வந்துகிட்டே இருக்கும் கைஸ். பாருங்கள், 64 ஈக்குவல் டு 64. ஓகே, ஒரு ஸ்டாக்காக வரட்டும் ஓக். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. அண்டு வந்து இந்த இடத்துல லாவா வைக்க மறந்துட்டேன். சரி வாங்க லாவா எடுத்துகிட்டு வரோம் போயிட்டு. ஸோ இது எங்கடா கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பீங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
போய்க்கொண்டே இருந்தேன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தாங்க கைஸ் அது கவர் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து நம்மளோட அந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோல், ட்ரா கண்ட்ரோல் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவரே பண்ணாது. அது ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ தூரம் போகுது. ஓகேங்களா? ஸோ பட் வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது அதை. ஓகே, வேறு ஆப்ஷன் இருக்கிறேன். சரி வாங்க போய் நான் லாவா எடுத்துகிட்டு வந்துடுறேன். லாவா எடுக்க இவ்வளோ தூரம் வரணுமா? ஆமாங்க கைஸ். ஓகே, லாவா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல லாவா வச்சு விட்டு அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு சார்கோல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? பாருங்கள் பார்த்தீங்களா, சார்கோல் வந்து அது பாட்டன் ரெடி ஆரம்பிச்சிடும். நெருப்பில் காட்டினா மட்டும் போதும். என்னடா சார்கோல் வந்து எங்கே போச்சு? சீரியஸ்லி வேர் இஸ் தட் சார்கோல்? கைஸ் வந்துச்சு இல்லை இப்போ தானே? இப்போ தான் நவுந்துச்சு அது. எங்கடா அது வரலையா? இருங்க, 1 2 3 1 2 3 போகுது. இந்த தான் போகுது. அது போகுது. ஓகே ஓகே ஸ்டீம் இன்ஜின் நம்மங்க டப் டப்னு வச்சிட்டான் வருங்க எடுத்து. நாளத்துக்கு வச்சிட்டான். அது பாருங்க லெவல் 4 இவ்வளோ தான் அது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 3x3 போட்டு 3x3 டேங்க் கட்டி 3x3 பிளேஸ் ராடன் வச்சு அதுக்கு லாவா வச்சுன்னு வச்சுங்க, நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஓகே, அங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஸோ இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ண உடனே இது தான் இப்போ மேலே எடுத்துகிட்டு போனோம். வாங்க அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். ஃபேக்ட்ரியில் கனெக்ட் பண்ணிட்டு எல்லாம் சரியாக ஓடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. டக்கு டக்குன்னு ஓடு 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 ஓடு. ஓகே, எல்லாம் சரியாக சுற்றணும். காபல் இன்னும் ஆன் பண்ணல, அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். டேரெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைனா வந்து ஒரு கியர் பாக்ஸோட சொல்லணும். ஓகே, டேரெக்ஷன் பக்கவாக தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் அந்த பக்கம் தான் போகுது. ஒரு இடத்துல டேரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலே போதும். ஓய் ஸ்வைங் ஸ்வைங் ட்வைங் ட்வைங். ஓகே கைஸ், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க. எல்லாம் கரெக்டாக தான் போகிறானுங்க. இவன் கரெக்டாக தானே போகிறானுங்க இங்கே. ஓகே, இவனை கரெக்டாக தான் போகிறான். டே ஏன் நமக்கு லாவாடா 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 லாவா லாவா. ஓகே சரி, ஓகே வாங்க போயிட்டு நம்ம காபிள் ஆன் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கைஸ், ஆல்மோஸ்ட் டன். இந்த காபிளுக்கு மட்டும் என்ன பண்ணோம், ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரேம் ட்ராப் ஆகுது எனக்கு அது ஆன் பண்ணாலே. இங்கேயும் கனெக்ட் பண்ணி விடணும். இந்த பெல்ட்டையும் இந்த பெல்ட்டை கனெக்ட் பண்ணால் தான் வந்து இங்கேருந்து அது வரைக்கும் போவோம். ஸோ டங், இங்கே ஒரு பெல்ட்டு, அங்கே ஒரு பெல்ட்டு. டி இல்லைறாங்கடா அப்புறம். ஆஹா, என்ன தூக்கி போகிறானுங்க கைஸ். ஓ மை காட், என்னடா ஒரு ஆட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்களே. சரி ஓகே வாங்க உள்ளே போய்ட்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே கைஸ், ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு கைஸ். அவ்வளோதான் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஆஹா இன்னும் இது வாட்டர் லாக் பண்ணல கைஸ். சரி இருங்க, அதெல்லாம் போய்ட்டு வாட்டர் லாக் பண்ணிட்டு காபிளை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து லைஃப் ஏற்றிக்கிறேன். ஒரு லைஃப்பில் வாங்க டெய்லி மாடி ஏற்றுறானுங்களே. இதுக்கு வேறு எதனா பண்ணணும், இதுக்கு வேறு எதனா வழி போட்டு விடணும் கைஸ். இந்த பக்கம் போகிறது பெரும் ஆபத்து தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இப்போ திருப்பி விட்ருவோம். டடார் டடார் டடார். ஓகேங்களா? திருப்பி விட்டாச்சு. எல்லாம் உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். வாங்க டக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போகும்போதே ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போனா எப்படி இருக்கும். என்னடா அதுக்குள்ளவா அப்படின்னு. அதான் நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு. அது பாருங்க கைஸ். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். இங்கே பாருங்க போது பாருங்கள், அயன் நகாட்டு ஃப்ளிண்ட்டு. அதான் கைஸ், நம்ம உள்ள வரத்துக்குள்ளே இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா? எல்லாம் வந்து ட்ராப் ஆகும். தண்ணி பாட்டில் தெளித்து தள்ளிக்கிட்டே இருக்கும். வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அயன் இங்காட்டும் ஃப்ளிண்ட்டு மட்டும் தான் கைஸ் போகும். கிராவல்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மேலே இருக்க பெல்ட் வந்து தூக்கி போடும், கீழே இருக்க பெல்ட் வந்து பெல்ட்லேயே தான் போகும். ஓகேங்களா? ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ வேறு மாரி மாற்றிக்கலாம், வேணால் மாற்றிக்கலாம். பட் இதே எனக்கு ஓகே தான். ரொம்பலாம் வந்து போட்டு இது பண்ண தேவையில்ல கைஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு அயன் நகட் வருது, அது போதும் எனக்கு. ஓகே, ஸோ அந்த 3வது பெல்ட்டு அங்கே இன்னொரு இது போட்டு அந்த 3வது பெல்ட்டு மேலேயும் வச்சுருக்கலாம். பட் வந்து இது ஓகே, இட்ஸ் எனஃப். ஓகே, அங்கே பாருங்கள், நகட் போகுது, ஃப்ளிண்ட்டு போகுது, வேறு லெவலில் போகுது. இங்கே பிராஸ் ஃபனல் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ பிராஸு ஃபனல் எடுத்து விட்டானோ அங்கேருந்து. அங்கே பாருங்க கைஸ், அதுக்குள்ளே பாருங்கள் 3 அயன் பிளாக் அளவுக்கு வந்துருச்சு. இருங்க, இது போய்ட்டு அந்த குவான்டிஃபை கீ ஒன்று இருக்குது, அதை எடுத்துன்னு வந்துடுறேன். அப்போ தான் வெளியே காட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே பார்ப்போம், எதுக்கு அதை வேறு போய் கிட்ட போய் பார்த்துக்கிட்டு டச் பண்ண பாருங்க. அங்கேயே எடுத்து பாருங்கள். அங்கே பாருங்கள் 9 பிளாக்ஸ். அங்கே பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாருங்க, எப்படி பாருங்க, ஒரு அயன் பிளாக் வந்து ஃபில் ஆகுது டடார்னு. இருங்களேன், அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே பாருங்க, ஒரு அயன் பிளாக்குக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது கைஸ் நம்மளுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே. எவ்வளோ செகண்ட் ஆகுது அங்கே பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10
64 பிளின்ட் வேறு ட்ராப் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து 64 தான் வந்து அயன் நகட் ட்ராப் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் உள்ளே இருக்கும். ஸோ சும்மா ட்ராப் ஆக தேவைன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கேன். இங்கே லாவா விட்டு வச்சிருக்கேன் கைஸ். ஃப்ளிண்ட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம ஆண்டர்சைட் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஃப்ளிண்ட்டை கீழே போட தேவையில்ல. நம்ம வந்து அந்த ஃப்ளிண்ட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், இதுதான் இங்கேருந்து தள்ளிக்கிட்டே இருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்களா பார்ட்டிகள் எவ்வளோ அந்த காபல்ஸ்டோன் இப்படி ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதான் கைஸ் வெறுப்பு. அது கூடிய சீக்கிரம் எதனா ரெடி பண்ணி விட்றணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சிடும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கிராவலாக வந்து இப்படி மழையாக கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இங்கேருந்து செகண்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது கைஸ் அயன் பிளாக்கு. அயன் இங்கட் இல்லை, அயன் பிளாக். இங்கேருந்து நகட்டு மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நகட்டே வந்து அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ. ஓகே. ஸோ அங்கே பாருங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிராவல் வந்து மாறத்துக்கு. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் மேலே தள்ளிக்கிட்டே இருக்குங்க கைஸ். ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க பெல்ட்டு தான் லேட் ஆகும் வரத்துக்கு. ஏன்னா வந்து கீழே இருக்க பெல்ட் வந்து பெல்ட்டில் ட்ராவல் ஆகிறது, மேலே வந்து அப்படியே கீழே போடுறது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பஃபராக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த இடத்துல. ஓகேங்களா. நீங்கள் பாருங்க ஃப்ளிண்ட் பட்டன் முன்னே இருக்குது 64 அயன் நகட்டு பார்த்தீங்களா இல்லையா. அப்படி விழும்போது இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் 24 அயன் பிளாக், 25 அயன் பிளாக். வேறு லெவல் ஃபார்ம். இனிமேல் அயனுக்கு பஞ்சம் இல்லை. ஓகேங்களா. ஸோ வந்து அயனுக்கு இனிமேல் பஞ்சம் இல்லாமல் செலவு பண்ணலாம். அந்த காபல்ஸ்டோன் மட்டும் சரி பண்ணிடணும். என்னன்னா மறுபடியும் அதே சொல்கிறேன். ஏன்னா வந்து எஃபிஎஸ் செம்ம அடி வாங்கினாங்க கைஸ் அதில். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அது வேறு எதனா ஆப்ஷன் பார்த்துட்டு சரி பண்ணி விடணும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அண்டு இங்கே பாருங்கள் இந்த எஃபிஎஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. 80 எனக்கு 100 வருது. ஆக்சுவலாக 100 எஃபிஎஸ் தான் வருது. அது வேறு விஷயம். இந்த இடத்துல வந்து அது 60 கிட்டே போயிடுது கைஸ். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த பிளாக் ஆக ஆரம்பிச்சிட்டு. என்ன பிளாக் ஆகுது? இது பிளாக் ஆக மாட்டானே எப்படி? சரி அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சரி பண்ணோம். பார்த்தீங்களா இது வந்து இந்த வால்ட்டில் இருக்கும் மாதிரி இதை வேறு மாரி கொஞ்சம் மாற்றி விடணும். ஏன்னா வந்து அந்த பெல்ட்டு பேக்லாக் ஆனால் வந்து இதுமாரி கீழே வரக்கூடாது. பார்த்தீங்களா பெல்ட்டு பேக்லாக் ஆகும்போது அதுமாதிரி கீழே கொட்டக்கூடாது. அது மாற்றி விடணும். ஃபனால் வந்து கீழே வச்சு விட்டா தான் வந்து பெல்ட்டில் வந்து பொருள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வராது. ஸோ இங்கே மேலே இருக்கிறதுனால மேலே வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க. இல்லை ஸோ அது ஒரு சேஞ்ச் இருக்குது. இதுக்கு இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடை கொஞ்சம் மாற்றி விடணும். ட்ரில்லு வச்சா அது ட்ரில் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் கைஸ். அதனால தான் யோசிக்கிறேன். ஓகே அது வேறு எதனா பார்ப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் நம்ம அயன் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ பில்டிங் வந்து ஓரளவுக்கு கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு இது கிரியேட்டோட அயன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி நீங்கள் சேனலை கண்டினியூ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா. மைண்ட் கிராஃப்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்டில் நிறைய வித்தியாசமானதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே லைனாக ஒன்று போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ். டெக்கரேஷன் மட்டும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த கேப்லாம் நிறைய கிடக்குது. இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி விடணும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் லைக் பண்ணுங்க கைஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். ஓகேங்களா. ஸோ பேசினா வீடியோ பாய் கைஸ். நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு நாள் சந்திப்போம். பை கைஸ்.